கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். வியாழக்கிழமை பங்குனி மாதம் 20ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். இன்றைய தியான வசனம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். தியானம். தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபிக்காதவன், வீணன் என்று சொல்லாதவன், மூடனே என்று அழைக்காதவன் யார் என்று கேட்டால் விசுவாச மார்க்கத்தாரில் எத்தனை பேர் குற்றமற்றவர்களாக இருப்பார்கள்? ஏறத்தாழ யாவரும் குற்றவாளிகளாக இருப்பார்கள் அல்லவா? ஆனால் நாம் நிர்மூலமாகாதபடிக்கு தேவ கிருபையானது நம்மை காத்துக்கொள்கின்றது. தேவன் நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கின்றார். அவருடைய குமாரனுடைய இரத்தம் நம் பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்து நாம் நம் குற்றங்களை உணர்ந்து கொள்ளும்படி செய்து விடுதலை அடையும் போக்கை உண்டு பண்ணுகின்றார். இது யாவருக்கும் உண்டான பெரிதான சிலாக்கியம். தேவன் உண்டு பண்ணின விடுதலையின் வழியிலே நடப்பதற்கு ஒவ்வொரு விசுவாசியும் தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஒருவனும் பலவீனன் என்று கூறாதபடிக்கு பலப்படுத்தும் தம்முடைய வல்லமையின் ஆவியானவரை பட்சபாதமின்றி தம்மை விசுவாசிக்கிற யாவருக்கும் கொடுத்திருக்கின்றார். மனிதர்களை கொன்று போடும் விஷம் நிறைந்த பாம்பானது ஒருவனை கொத்தும் போது அவனுடைய இரத்த தொகுதிக்குள் அதன் விஷத்தை உட்செலுத்தி அவனை கொன்று போடுகின்றது. அதுபோலவே விசுவாசிகள் மனதிலே தங்கியிருக்கும் பகை, வன்மம், கசப்பு போன்ற பழைய மனுஷனுக்குரிய சர்ப்பத்தின் சுபாவங்கள் விசுவாசியின் ஆத்துமாவை கெடுத்து ஜீவனற்றதாக்கிவிடும். எனவே கொலை பாதகத்திற்குரிய சுபாவங்களை உண்டாக்கும் உங்கள் பழைய மனுஷனுடைய அவயவங்களை உங்களை விட்டு அகற்றிவிடுங்கள். மன்னிப்பை வழங்கும்படிக்கு உங்கள் இருதயம் இரக்கமற்றதாகாமல் இரக்கமுள்ளதாகவே இருக்கும்படி மன கடினத்தை உண்டாக்கும் வன்மம், பகை, கசப்புக்கள் உள்ளே தங்க இடம் கொடாதிருங்கள். அப்படியான உணர்வுகள் தோன்றும் வேளைகளிலே உங்கள் வாயின் வார்த்தைகளை குறைத்து தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிடுங்கள். ஜெபம் செய்யுங்கள், வேண்டுதல் செய்யுங்கள். உங்களுக்காகவும் உங்களை பகைக்கிறவர்களுக்காகவும் ஜெபியுங்கள். அப்போது தேவ சித்தம் உங்கள் வாழ்வில் நிறைவேற இடம் கொடுப்பீர்கள். ஜெபம் செய்வோம். மன்னிக்கும் தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் சாயலிலே நான் அனுதினமும் பெருகும்படிக்கு உம்முடைய சித்தம் என்னில் நிறைவேற இடம் கொடுக்க எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்தருள்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம்.